வணக்கம். இன்றைய அதிகாரம் 93 கல்லுண்ணாமை. உட்கப்படார் ஒயிலிப்பர் எஞ்ஞான்றும் கற்காதல் கொண்டு ஒழுகுவார். உட்கப்படார் மதிக்கப்படார் ஒளி புகழ் இழப்பர் நீங்கா பெருமை எஞ்ஞான்றும் எப்போதும் கல் காதல் விருப்பம் கொண்டு கை கொண்டு ஒழுகுவார் நடந்து கொள்வார். எஞ்ஞான்றும் கல்லின் மேல் காதல் கொண்டு ஒழுகுவோர் தன் முன்னோர்கள் அடைந்திருந்த எல்லா புகழையும் இழந்து எவராலும் மதிக்கப்பட மாட்டார். உள்ளற்க கல்லை உணிந்து சான்றோரால் எண்ணப்பட வேண்டாதார். உன்னற்க அருந்தாதொழிக கல்லை உணில் உண்பதனால் உண்ணுக சான்றோரால் உயர்ந்தோரால் எண்ணப்பட மதிக்கப்பட வேண்டாதார். விரும்பாதவர் கல்லை உண்ணற்க சான்றோரால் தங்கள் மதிக்கப்பட வேண்டியதில்லை என்று எண்ணுபவர் மட்டும் கல்லை உண்ணுக. ஈன்றால் முகத்தையும் இன்னாதால் எண்மற்று சான்றோர் முகத்து களி. ஈன்றால் பெற்றவள் முகத்தையும் முன்பாயினும் இன்னாதால் துன்பம் தருவதனால் ஏன் என்ன மற்ற பின் சான்றோரது முகத்து முன்பு களி கல்லுண்டு கழிப்பது. எக்குற்றத்தையும் பொறுத்து கொள்ளும் தாய் கல் உண்பதனை அறிந்து துன்பம் கொள்வாள். அப்படி இருக்க குற்றம் பொறுக்காத சான்றோர் முன் கல் குடிக்க கழித்தல் சான்றோர்க்கு மன வருத்தத்தை அல்லவா தரும். நான் என்னும் நல்லால் புறம் கொடுக்கும் கல் என்னும் பேனா பெருங்குற்றத்தார்க்கு நான் வெக்கம் என்னும் என்கிற நல்லால் நல்ல புறங்கொடுக்கும் திரும்பிச் செல்வாள். கல் என்னும் என்று சொல்லப்படுகிற பேனா இயக்கப்படுவதென பெரிய குற்றத்தார்க்கு பிழை புரிந்தார்க்கு நானும் என்று சொல்லுகின்ற நல்லால் கல் குடித்தல் என்னும் பெருங்குற்றத்தை செய்பவர்களுக்கு தன் முகம் காட்டாமல் புறம் காட்டி சென்று விடுவாள். கையறியாமை உடைத்து பொருள் கொடுத்து மெய்யறியாமை கொள்ளல். கையறியாமை ஒழுக்கமறியாமை உடைத்தே உடையதே பொருள் பணம் கொடுத்து தந்து மெய் அறியாமை மெய் உணர்வின்மை கொளல் பெறுதல். கைப்பொருளை கொடுத்து தனது மெய் உணர்வினை கெடுக்கும் கல் குடித்தல் என்னும் ஒழுக்கமற்ற செயல் செய்வது இன்னது என்று அறியாத செய்யும் மிகப்பெரிய அறியாமையாகும். துஞ்சினார் செற்றாரும் வேறல்ல எஞ்ஞான்றும் நஞ்சின்பார் கல்லுண்பவர். துஞ்சினார் உறங்கினவர்கள் செத்தாரின் இறந்தவரை காட்டிலும் வேறு பிறர் அல்லார் ஆகமாட்டார். எஞ்ஞான்றும் எப்போதும் நஞ்சு விஷம் உண்பார் பருகுவார் கல் உண்பவர் குடிப்பவர். தூங்கினார் இறந்தவர்களை விட வேறுபட்டவர் அல்லர். அதுபோலவே எஞ்ஞான்றும் கல் உண்பவரும் நஞ்சு உண்பவரும் வேறுபட்டவர் அல்லர். உள்ளொற்றி உள்ளூர் நகப்படுவர். எஞ்ஞான்றும் கல்வொற்றி கண் சாய்ப்பவர். உள்ளொற்றி உள் நடத்தை அறிந்து ஊரில் வாழும் மக்களால் நகப்படுவர் எல்லப்படுவர். எஞ்ஞான்றும் எப்போதும் கல் ஊற்றி மறைந்து கண் சாய்ப்பவர் கண் சுழல்பவர். எஞ்ஞான்றும் கல்லை மறைத்திருந்து குடித்து மழக்க நிலையில் கண் சாய்ந்து இருப்பவரை பார்த்து உண்மை நிலை அறிந்த உள்ளூர் மக்கள் ஏளனமாய் நகைத்து இகழ்வர். கழித்தறியேன் என்பது கைவிடுக நெஞ்சத்து ஒழித்ததும் ஆங்கியமிகும். கழித்து கல்லுண்டு மயங்கி அறியேன் அறியமாட்டேன் என்பது என்று சொல்லப்படுவது கைவிடுக விட்டுவிடுக நெஞ்சத்து உள்ளத்தால் ஒழித்ததும் மறைந்ததும் ஆங்கே அப்போதே மிகவும் ஏற்படும். கல்லுண்டு கழித்ததில்லை என்று சொல்லுதலை கைவிடுக. கல்லுண்டு கழித்ததில்லை என்று சொல்லுதலை கைவிடுக. ஏனென்றால் கல் குடித்த உடனேயே மனதில் ஒளிந்து வைத்துள்ள குற்றங்களை உணரும் போது குடித்திருப்பது முற்பட்டு வெளிப்படும். கழித்தானை காரணம் காட்டுதல் கீழீர் குளித்தானை தீயற்று. கழித்தானை கல்லுண்டு மயங்கியவனை காரணம் காட்டுதல் காரணம் காட்டி விலக்கி கூறுதல் கீழ் நீருள் குளித்தானை மூழ்கியவனை தீ
தூதிரி தேடுவது அத்தன்மையற்று கல்லுண்டு மயங்கிய நிலையில் இருப்பவர்களை காரணம் காட்டி திருத்த முயற்சி செய்வது நீரினுள் மூழ்கி இருப்பவனை தீப்பந்தம் கொண்டு தேடுவது போலாகும். கல்லுண்ணா பொழுதில் கலித்தானை காணுங்கால் உண்டான் கொள் உண்டதன் சோர்வே. கல் உண்ணா குடிக்காத பொழுதில் நேரத்தில் கலித்தானை மயங்கியவனை காணுங்கால் பார்க்கும்போது உள்ளான் கொள் நினைக்க மாட்டானோ. உண்டதன் குடித்தவன் சோர்வு தளர்வு. கல் குடிக்காமல் இருக்கும்போது குடித்து மயங்கிய நிலையில் இருப்பவனை பார்த்து தானும் குடித்திருக்கும் போது இப்படித்தானே நடந்து கொள்வேன் என்று நினைத்து பார்க்க மாட்டானோ. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.